தீராத வலினால கஷ்டப்படுறீங்களா? அந்த வலிக்கு காரணம் என்னன்னு தெரியாமல் இருக்கிறீங்களா? நம்ம எல்லாரும் திடீர்னு ஒரு கடுமையான வலிக்கு உள்ளாகிறோம். அது தலைவலியாக இருக்கலாம், வயிற்று வலியாக இருக்கலாம், கழுத்து வலியாக இருக்கலாம், அடிமுதுகு வலியாக கூட இருக்கலாம். கடுமையான வலி ஏன் வந்தது? நம்ம சிறிது வலி ஏற்பட்டாலே அதற்கு உட்கொண்ட மருந்துகளும் மாத்திரைகளும் தான் நம்மளை அந்த கடுமையான வலிக்கு உள்ளாக்குகிறது. வலி வந்தால் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. மருந்து மாத்திரைகளை போட்டுக்கொண்டு நம்மளுடைய வேலைகளை செய்கிறோம். வலிங்கிறது நம்ம உடம்புல சேர்ற ஒரு கழிவு வெளியேற்றம் தான். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டில் ஒரு எலி செத்து இருக்குது. செத்த எலியை வெளியில் தூக்கி போடாமல் அதுக்கு நீங்கள் பெர்ஃப்யூம் அடித்து வீட்டுக்குள்ளே வச்சுருந்தா வீடு வாசமாக இருக்கும், ஆனால் உள்ள எலி இருந்துட்டு தான் இருக்கும். அதுபோல தான் நம்ம உடம்புலையும் நீங்கள் ஒரு இடத்துல வலி வந்துருச்சுன்னா நீங்கள் மருந்து மாத்திரை போடும்போது உங்களுக்கு வலியும் தெரியாது, வெளியேற்றப்படவும் இல்லை. இதனால் அங்கே இன்னொரு நோயாக தான் அது கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கும். ஒரு வலியோ ஒரு நோயோ உங்களுக்கு வந்தானா நீங்கள் ஓய்வை மேற்கொள்ளுங்க.